உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் அமலன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கேப்டன் விஜயகாந்த் இப்போ நம்ம கூட இல்லை. இது ஒரு திடீர் இழப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. இருந்தாலும் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய இழப்பு. அவரால் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, இன்னும் அவரால் நிறைய பேர் வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய தேக்க நிலைக்கு இதாகுது. ரெண்டாவது, ஒரு சினிமாவுக்கும் சரி சமூகத்துக்குமே சரி ஒரு பேரிழப்பு தான் கண்டிப்பாக. ஏன்னா புரட்சி கலைஞர், உண்மையிலே புரட்சி கலைஞர், பேருக்கேற்ற மாதிரி உண்மையிலே புரட்சி. அதான் சொல்கிறது, சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியலையும் புரட்சி பண்ணார். அந்த பாமக கோட்டைக்குள்ளே புகுந்து ஜெயிச்சு தனி ஒரு மனிதனா, அதன் பிறகு எதிர்கட்சி தலைவராக அந்த இதில் உட்காரார்னா கெத்து இல்லை. அப்படி ஒரு சினிமாவிலையும் அரசியலையும் கண்டிப்பாக புரட்சி. ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இல்லாத ரசிகர்கள் இல்லை, பெரும் கலைஞர் அவர். ஆனால் அவரே அரசியலில் வந்து தோற்று போனவர், தோற்கடிக்கப்பட்டார். மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கலை. ஏன்னா மக்கள் செல்வாக்கு வந்து சினிமாவில் ரசிக்கிறது வேற, அரசியலுக்கு வரும்போது வேற. அப்படி இருக்கிற இதில் வந்து இவர் வந்து உண்மையிலே மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது, சினிமாவில் மட்டும் இல்லாமல் பொது வாழ்வு. ஏன்னா இவர் செய்த பணிகள், ஏன்னா நடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவமனை சாலிகிராமத்தில் ஒரு இதை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக, ஏழைகள் ட்ரீட்மெண்ட்டுக்காக விட்டு இருந்தார். அது ரொம்ப காலமாக இயங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது இல்லாமல் போச்சு. அது பார்த்தா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ், தமிழ்நாடு முழுக்க ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய பெட்டு, படுக்கை நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. இது மாதிரி சமூகத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு. அது இல்லாமல் கல்வி உதவி நிறைய செஞ்சுருக்காரு. ஏதாவது ஒன்றுனா வீதியில் இறங்கி வேலை செய்கிறது, அது மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற மீடியா வளர்ச்சி வந்து அப்போது இருந்திருந்தால் இன்னும் ஃபோக்கஸ் ஆகிருப்பார். அப்போது வந்து தினச்செய்தி தான், பத்திரிகைகள் படிக்கிறது தான், ஒரே ஒரு சேனல் தூர்தர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ராஜ் டிவி மற்ற டிவிலாம் வந்தது. நியூஸ் சேனல் பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் தான். அப்படி இருக்க காலத்தில் பெருசாக ஃபோக்கஸ் ஆகாது. அவர் செஞ்சது ஒரு வாரம் கழித்து, 2 நாள் கழித்து இப்படி தான் வரும். அப்போயே அந்த இதை அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்ததுன்னா, இப்போ அவர் இந்த ஊடகம் வளர்ந்த பிறகு அந்த மாதிரி செயலில் ஈடுபடலாம் எப்படி இருந்திருக்கும் மக்களுடைய அலை. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு வரேன், அந்த வேலை வரேன், போரூர் கடந்து வந்துட்டுருக்கேன். சாரியாக வாகனங்களா அதிகரிச்சிட்ருக்கு. நார்மலாக வந்து மாலை நேரம் வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்குல்ல சென்னை சிட்டியில். இன்றைக்கி வந்து பார்த்தா புதுசாக தெரியுது, எனக்கு வியப்பாக இருக்குது. வண்டி கட்டிட்டு வராங்க, லாரியில் வராங்க. இப்போ நான் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ வடபழனியில் ஒரு லாட்ஜ், இன்னொரு நண்பரை சந்திக்கிறதுக்காக போயிருக்கேன். அப்போது ஒரு ஃபேமிலியோட விருதுநகர்லேருந்து ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி இருக்குது. எங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா, கேப்டனை பார்க்க வந்தேன். கேப்டனை பார்க்க வந்தீங்களா? ஏங்க அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருங்க. தெரியுங்க, ஹாஸ்பிட்டல் போய் முன்னாடி இன்னும் ஒரு கும்பிடாத போட்டு வேண்டிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. சிலுத்து போச்சு எனக்கு. இப்படி ஒரு அன்பு, இப்படி ஒரு, அது வந்து எந்த போலித்தனம் இல்லாமல் பாசாங்க இல்லாத அன்பு இது. அதெல்லாம் சம்பாரிச்சிருக்காரு அவர் கண்டிப்பாக. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சீக்கிரமாக ஒரு இழந்த மாதிரி அவன் ஒரு இது. ரொம்ப நாளாகவே முடியாமல் இருந்தார். உடலுக்கு அவர் இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் அவர் இல்லை. என்னன்னாலும் நம்ம பெத்த தாய், பெத்த தகப்பன் வந்து நம்ம ஒரு கட்டத்தில் அவங்க 90 வயசு 100 வயசில் இறந்துட்டா கூட அப்பா ஆத்தா தானே, எப்படி இருக்கும் நம்மளுக்கு? தாங்கிக்க முடியுமா? முடியாது. அதே ஒரு மனநிலையை வந்து விஜயகாந்த் தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காரு. பெருஞ்சோகமாக தான் அது பார்க்கப்படுது. ஏன்னா அவர் செய்த நல்ல காரியம், புண்ணியங்கள் இதுதான். ஓகே, இப்போ மக்கள் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பழைய மாதிரி இருந்திருந்தா இவர் தான் சிஎம்மாக இருந்தப்பன்னு சொல்கிறாங்க. இவர் நல்லா இருக்கும்போதே அதை செய்யலை, மக்கள் ஏன் அதை செய்ய மறந்தாங்க? இதில் எனக்கு மாற்று கருத்தும் இருக்குது, உடன்பாடும் இருக்குது. ஏன்னா முதல்வராக ஆகக்கூடிய தகுதியெல்லாம் இருக்குது. உண்மையிலே நேர்மையாக ஆட்சி புரியக்கூடிய ஒரு மனநிலையில் உள்ள ஒரு ஆள் தான். இப்போ நடிகர் சங்கம்னு ஒன்று இல்லாமல் இருந்தது, அவர் தானே வெளியில் தெரிய வச்சார். அப்படி அவர் செயல்பாடு தான் காரணம். அப்படி இருக்கும்போது அரசியலையும் அவரால் வந்து பெரிய செல்வாக்கோட நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும். எங்கே சறுக்குதுனாக்கா அரசியல் தான் அங்கேயும் வளர்ந்துருவானோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில்
ஒரு ஒரு சாரார் வேலை செய்கிறாங்க. இன்னொன்று ஏடிஎம்கே சைடும் இவர் வளர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் காரணம். ஏன்னா உண்மையான அன்பு இருக்குது மக்கள் மனதில், உண்மையான அலை இருக்குது, உண்மையான எழுச்சி இருக்குது. அதனால இந்த உண்மை ஜெயிக்கும் அப்படின்னு தெரியும் எல்லாத்துக்கும். அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக விஜயகாந்துக்கு மிக நெருக்கமான 3 ஆட்களை வந்து பிடுங்கப்படுக்கிறாங்க, வெளியே வராங்க கட்சியை விட்டு. அது பெரிய ஒரு முதல் மன உளைச்சல். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண இடித்தது இதெல்லாம் இருந்தால் கூட இந்த கட்சியை ஆரம்பித்த பிறகு முக்கியமாக இருந்த 3 பேர், அதில் ஒருத்தர் வந்து அவருடைய கிளாஸ்மேட், விஜயகாந்தோட கிளாஸ்மேட்டு, ஒன்றா பள்ளியில் படித்தவர், அவரை ரொம்ப நம்பினார். அதேமாதிரி அருண் பாண்டியன் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்கிறதுக்கு அருண் பாண்டியன் என்ற நடிகன் வெளியில் வர்றது காரணமே விஜயகாந்த். ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த இணைந்த கைகள் படம், ஆபாவனன், டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்லாம் வந்து இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்லாம் இயக்குனர் ஆக்கி அழகு பார்த்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்படி வந்து இவனுடைய வளர்ச்சியில், அருண் பாண்டியன் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு விஜயகாந்துக்கு இருக்கு. அப்பேற்பட்ட அருண் பாண்டியன் வெளியில் வராது, அல்லது வெளியேற்றப்படுவதற்கான எது சூழ்ச்சி இருக்குது, அப்படிதான் நான் பார்க்குறேன். சூழ்ச்சி இல்லை, என்ன காரணம்? இப்படி நிறைய அவரை சுற்றிய, விஜயகாந்தை சுற்றிய சூழ்ச்சி இருந்தது. இந்த சூழ்ச்சி, எதிர்ப்பு, வன்மம், வஞ்சம், பழி தீர்ப்பு, போட்டி, பொறாமை, இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஜயகாந்த். தில்லு எதிர்த்து நிற்பார், பயங்கரமாக பேசுவார். யாராக இருந்தாலும் ஜெயலலிதாவே பேசினால்தான் அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் வந்து படத்தில் தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு பலர் நினைக்கிறார். உண்மையிலே ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவருடைய உண்மையான பலனை, அவர் வந்து கிராமத்து கட்ட மாதிரிங்க. அவர் வந்து சின்ன வயசில் நெல் அரிசி மில்லை வச்சுருந்தாங்களே, நெல் குத்தி பார்க்கறதுக்கு மூட்டையில் நெல் ரகம் அந்த குத்தி இழுத்து பார்ப்பாங்களே நெல்லை, அதை அந்த ஆயுதமே இது பண்ண மாட்டார், விரல்லே ஓட்ட போடுவாராம் மூட்டையை. அந்த அளவுக்கு பலம் உள்ள ஆள். அப்படி அந்த பலம் வந்து ஆக்ஷன் வந்து படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் அந்த தெம்பு இருக்கு அவருக்கு. அதனால் அவரை யாரும் மாய்க்க முடியாது. சில சூழ்ச்சிகளால் அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கார். அப்படின்னா இன்னொரு சூழலை, அவருடைய நண்பருடைய இழப்பு, இப்ராஹிம் ராவுத்தர், அவர் தான் வலது கரமாக இருந்தது. வலது கரம் கண்ணும் அப்படியே அவர்கள் ஒரு சரிபாரியாக இருந்தார் இப்ராஹிம் ராவுத்தர். அவருடைய இழப்பும் இவருக்கு பேரிழப்பு, தாங்க முடியாத ஒரு இது. அது துரோகம், இதெல்லாம் வந்து ஏன் கல்யாண மண்டபம் இடிச்சது ஒரு பெரிய மேட்டரில், அதில் அதுக்கான பணம் எனக்கு வரலை அப்படிலாம் சொல்லி அவரே பேட்டி கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை தாண்டிய சோகம் வந்து அது வந்து பிரேமலதாவோட கனவு. ஓகே, எனக்கு வந்து மனைவி இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, என்னுடைய சில இக்கட்டான சூழ்நிலை தோல் நின்றுருக்காங்க, அவங்களுடைய ஒரு கனவு இதான இந்த கல்யாண மண்டபம் வந்து இடிக்கப்பட்டதுனால பொறுக்க முடியல அப்படி தான் சொல்கிறார். காசு பணத்தை ஒரு பெருசாக எடுத்துக்கல. இந்த 3 சம்பவங்கள் மிக முக்கியமாக அவரை பெரிய துயரத்துக்கு ஆளாக்கினார். ஆக மன ரீதியாக அவர் துன்புறுத்தப்பட்டார், மன ரீதியான தாக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டார். அதுதான் விஜயகாந்த் உடைந்து போய் பெரும்பாலும் வந்து உடல் ரீதியான பாதிப்பை விட மன ரீதியான இதுதான் அவர் வந்து முடங்கி போகலை, கடைசி சொல்லி முடங்கி போகல ரொம்ப. ஆனால் அவருக்குள்ளே இருக்கும்ல ஒரு விஷயம், இது அந்த சூழ்ச்சிகள் நடந்த இதெல்லாம் சேர்ந்து வந்து விஜயகாந்தை வந்து ஒரு பின்னுக்கு தள்ளினதான் சொல்லும். அதெல்லாம் இல்லாமல் இருந்து நேரடி மோதலில் இருந்து நேரடியாக மக்கள் உடல்நிலை பாதிக்கப்படாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டோட முதல்வராக கூட ஆகியிருக்க 100% வாய்ப்பு இருக்குது. கருப்பு எம்ஜிஆர்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த பேர் அவருக்கு எப்படி வந்தது, எப்போ வந்தது? நிச்சயமா ஏன் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்ல முடியாது. நிறைய இதை பிரேக் பண்ணியிருக்காரு. வள்ளலாக இருந்தார். வள்ளலா தர்ம பிரபுன்னு சொல்லுவாங்களே, நான் கூட இன்னொரு பேட்டியில் கூட சொன்னேன், தர்மத்தி தலைவன்னு ரஜினிகாந்த் படத்துக்கு டைட்டிலாக இருக்கலாம். ஆனால் சினிமாவில் நான் பார்த்தவர்களையும் உண்மையில் பல விமர்சகர்கள், பல சினிமாக்காரங்க தெரியும், உண்மையிலே தர்மத்தின் பிரபுவா, தர்ம பிரபுவா இருந்த தர்மத்தின் தலைவனா வள்ளலா, 8வது வள்ளல் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சு 8வது கருப்பு எம்ஜிஆராக இருந்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் போகணுங்கிறது இவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இந்த நேம் ஒரு ஃபஸ்ட்டு எப்படி வந்தது சார்? இல்லை, என்னென்னா இது வந்து
இது நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அவரே சொல்லியிருக்காரு எப்படி இது கொண்டு வரப்பட்டதுன்னு. அதுக்கு முன்பே இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு செயல் கொண்டு வரதுக்கு முன்னே அவர் வந்து அப்கமிங் ஹீரோவாக அப்கமிங் ஸ்டேஜில் இருந்தப்பயே டி நகரில் பல பேருக்கு மதிய உணவு அளிச்சிருக்காரு. பல பேருக்கு மதிய உணவு அவர் சொந்த காசில் ராவுத்தர் அவரெல்லாம் சேர்ந்து நிறைய பேர் வந்து இந்த டைம் போனால் விஜயகாந்த் அலுவலகத்தில் சாப்பிடலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தா அவருடைய அலுவலகத்தில் அணையா விளக்கு மாதிரி அணையா அடுப்பு மாதிரி எப்போ போனாலும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் கஷ்டப்படுறேன். ஏன்னா இப்போல்லாம் உதவி இயக்குநருக்கு பெரிய சிரமம்லாம் அவட இல்லை, ஓரளவு புறா சிக்கலை தான் கடந்து வந்துட்டாங்க. அப்போ வந்து சில இயக்குநர்கள் வந்து சாப்பாட்டுக்கு சொல்லுவாங்கள்ல, நிறைய ஜெயிச்ச இலக்கணும் அப்போல்லாம் எனக்கு பசி பட்டியலில் கிடந்தேன்னு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அவர் ஆஃபீஸுக்கு எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்கும். அப்படி அந்த பழக்கம் ஆரம்பத்திலே இருந்தது. அப்படி வந்த இது ஒரு கட்டத்தில் வந்து பார்க்குறாரு, தான் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்குது, தனக்காக புது கேரியர் அவிழ்க்கப்படுது, தனக்காக மெனு வேறையாக இருக்குது. ஆனால் கடைக்கோடி இந்த லைட் பாயோட லைட் மேனோட மெனு வேறையாக இருக்குது. அப்போலாம் அதான் பொட்டனை அவரே சொல்லியிருக்காரு, பொட்டனை சாப்பாடு கொடுப்பாங்க, ஏன் இது மாற்றக்கூடாதுன்னு ஒரு நாள் எண்ணம் தோண்டிருக்கு. இது வேறு, அது அவனும் உழைக்கிறான், நம்ம வந்து நடிகனாக இருக்கலாம் அதாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கும் உடல் உழைப்பு இருக்குது, அவனும் வேலை செய்கிறான், எல்லாருமே வேலை செய்கிறோம். இதில் என்ன உணவில் என்ன வேறுபாடு, உணவில் என்ன அரசியல் அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்போ தான் அங்கே உடைக்கிறாரு, நான் என்ன சாப்பிட்றேன்னு எல்லாத்துக்கும் அதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு வரப்பட்டது தான். அவள் முதல்ல தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாவிலே ப்ரொடக்ஷன் சாப்பாடு வெவ்வேறு மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி கொடுத்த முதல் கலைஞன், ஒரே கலைஞன். அதுக்கப்புறம் நிறைய பேர் செஞ்சுட்டாங்க, ஆனால் முதல் கலைஞன் வந்து புரட்சி கலைஞன். ஓகே சார், இந்த முடிவால் விஜயகாந்த் அவர்களுக்கும் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சா? அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அப்படி ஒரு இது வரப்ப இவருடைய சம்பளத்தில் என்னுடைய சம்பளத்தில் இது பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய சம்பளத்தில் குறைச்சிங்க, என்னுடைய சம்பளத்தை இது பண்ணிங்க. அப்படி ஒரு ஆள், அதாவது நான் ஹீரோ, நான் சொல்கிறதான் ப்ரொடியூசர் செய்யணும், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கட்டலாம் போடல, இப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து அப்படி இதாக யாரும் ஒரு ப்ரொடியூசருக்கு சிரமம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை சம்பளத்தில் இது பண்ணிக்கங்க, அவருடைய பணம் அப்படி இது பண்ணிட்டு போயிருக்காரு. அதுதான் விஜயகாந்த். ஓகே சார், இப்போ விஜயகாந்த் மற்றும் ராவத்தர் இவங்க நட்பு வட்டாரம் எந்த அளவுக்கு இருந்தது சார்? இல்லை அதுதான் சொல்கிறேனே, கோப்பரஞ்சோழன் பிசிராந்த கதை படிச்சிருக்கீங்களே, அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக. இப்போ இந்த ஜெனரேஷன் கோப்பரஞ்சோழன் யார், அது யாருப்பா பொன்னியின் செல்வன் நடித்தவரான்னு கேட்பாங்க. கோப்பரஞ்சோழன் பிசிராந்த நட்பு அப்போ இதில் வந்து இலக்கியத்தில் பெருசாக பேசப்படும். அந்த மாதிரியான ஒரு இப்போ அன்றில் பறவை ஒரு இது பிரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி நகமும் சதையும் வாங்கல, வானமும் விண்மீன் மாதிரி இது வந்து உண்மையிலே வந்து இருந்த சிவனும் பார்வதி மாதிரி சரிபாதியாக தான் சொன்ன. முதல்ல சரிபாதியாக இருந்தவர்கள். நட்புக்கு இலக்கணம் 2 பேர் தான், வேறு வேறு மதம், அதை கடந்து நட்புக்கு இலக்கணமான இது நம்ம கண் முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்கள் இந்த நண்பர்கள் தான், இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும். ஓகே சார், இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு எது நிறைவேறாத ஆசைகள் அது இருக்கா சார்? நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும், இருந்திருக்கணும். ஏன்னா மகன்கள் வந்து ஒரு குடும்ப வாழ்வில் எல்லார வாழ்வில் பெருசாக ஒன்றும் செட்டில் ஆகலை, திருமண வாழ்க்கை. ஆமாம். இன்னொன்று அந்த விஜய் பிரபாகரன் பையன் இப்போ தான் சினிமாவில் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான இது இயங்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு சொத்து பத்தில் இதிலலாம் ஒன்றும் குறைவில்லை. பட் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் மற்ற இதில் வந்து ஒன்றும் பெருசாக அவங்க சோபிக்கலை. இப்போ ஏதோ கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய், அவரே தயாரித்து நடிக்கிறார் ஒரு படம். ஆனால் அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இவர் ஒரு சாதாரண மதுரையிலேருந்து வந்து இங்கே வந்து அப்போல்லாம் வந்து உருவகேலி கூட நடந்திருக்கும். ஏன்னா அது கரிக்கட்டமாக இருக்கான் இவன், இப்போ விஜய்க்கு நடந்தல அது மாதிரி இவெல்லாம் என்ன நடிச்சு கிளிக்க போகிறான் அப்படியெல்லாம் விமர்சனங்களை சந்திச்சிருப்பார் அவரும். ஆனால் அதே அந்த கருப்பு மனிதன் தான், அதே கிராமத்து மனிதனை தான், அதே வெள்ளந்தி குணத்தான் தான் மக்கள்கிட்ட வெகு சீக்கிரமாக ரீச் ஆனான். ஏன்னா நம்ம தமிழனுக்கே உள்ள ஒரு நிறம் இருக்குல்ல, தமிழனுக்கே உள்ள மிடுக்கு, குரல், தைரியம், அதை வந்து அப்படி கண்முன்ன நிறுத்தினார் சினிமாவில். அவர் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு குறிப்பாக வந்து சொல்லப்போனால் ரொம்ப சட்டில்ட்டாக அடக்கி வாசித்து பண்ண படங்கள்லாம் வைதேகி காத்திருந்தாள். அது வந்து யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சுந்தரராஜன் அந்த ஒரு பேட்டியில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அந்த கேரக்டருக்கு விஜயகாந்தா அப்படின்னு. ஏன்னா அவர் ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய அதுவும் இருக்குது ஆக்ஷனு. வேறு மாதிரியான ஒரு விஜயகாந்தா அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எனக்கு கதை வந்து விஜயகாந்தா கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சுந்தரராஜன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி செந்தூர் ஒப்புவே அதில் பார்த்தீங்கன்னா அந்த தாடி வச்சுட்டு கண் சிவந்து போய் இந்த கிளைமாக்ஸ் ரயில் ஃபைட் இருக்குல்ல,
இந்தியாவிலேயே முதல் முறையாக அதுக்கு முன்னாடி முரட்டு காலையில் ரயில் சண்டை ஒன்று இருந்தது. ஜூடோ ரத்னம் ஃபைட் மாஸ்டர் அவர் என்ற பகிர்ந்திருக்காரு இருந்தது. ஆனால் உண்மையிலே ஓடும் ரயிலில் முதல் முறையாக ஒரு முழு நீள சண்டை காட்சினாக்கா செந்துரப்புவி. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பார் ரமணா. சமீபமாக எடுத்திங்கன்னா ரமணா அப்படி பிடிக்கும். ஏஆர் முருகதாஸ் ரொம்ப அருமையாக ப்ளே பண்ணியிருப்பார். அதில் அப்படி செட்டில்டாகவும் பண்ணியிருப்பார். ரொம்ப பிடிக்கிற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அதேமாதிரி ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அவர் தான் அந்த கிக் ஷாட்டை கொண்டு வந்தார். ஒரு செவுத்தில் கிக் பண்ணி அப்படி வளைஞ்சு அடிக்கிறது. ஷோல்டரில் நிறைய அடியும் பட்டிருக்கு அவருக்கு. அவர் பையன் பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு சண்டை காய்ச்சல் அடிக்கப்போலாம் அடிபட்டிருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார். சாப்பாட்டுலேருந்து நடிப்புலேருந்து ஒரு ட்ரெண்ட் செட்டை ஒரு இன்ஸ்டியூட்டை மாணவர்களை வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வந்து ஆளாக்குறதுலேருந்து இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலேயோ கலைஞர் வந்து அவருக்கு வந்து புரட்சி கலைஞர்னு பேர் வச்சார். ஆனால் 100% பொருத்தமான அந்த பட்டத்துக்கு பொருத்தமானவர் கேப்டன் விஜயகாந்த். ஓகே, விஜயகாந்த் மற்றும் விஜய் அவர்கள் இவங்களோட நட்பு வட்டாரம் எந்த அளவுக்கு இருந்தது சார்? ஆமாம், ஏன்னா எஸ்ஏசி மூலயமா அவர் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் படத்தோட நடிச்சு சிறு வயதாக இருக்கும்போது நடிச்சிருக்காரு. ரொம்ப பாசம் இருந்தது. எஸ்ஏசிக்கு ஒரு பெரிய வருத்தம். அவர் இப்போ இன்னைக்கு ஒரு ஃபாரினில் இருக்கார் போல். ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருக்காரு. அவரை நான் பார்க்க 2 வருஷமாக நான் வந்து இது பண்ணேன், பார்க்கணும் அப்படின்னு. கடைசி வரையும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. சரி, ஒரு உயிரற்ற உடலாவது பார்த்தரலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறாரு. அதே மாதிரி தியாகு ஒரு பேட்டியில் ரொம்ப கண்ணீர் வடித்து சொல்லியிருப்பார், கேப்டனை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சூழ்நிலை கருதியோ, ஏன்னா உடல் ரீதியான இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கனால அனுமதி இல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை ரொம்ப நெருக்கமானவங்க, உண்மையே பாசமாக இருக்கிறவங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து எஸ்ஏசி வந்து வேற மாதிரி மோல்டு பண்ணார் விஜயகாந்த், அதான் உண்மை. அதனால வந்து அந்த மாதிரி நெருக்கமானவர்களே கொஞ்சம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு இது கூட இவங்கெல்லாம் இப்போ ஏக்கமாக சொல்கிறாங்களே, தியாகு எஸ்ஏசி போல ஆட்கள், அந்த ஏக்கம் அவருக்குள்ளும் இருந்திருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கள, ஏதாவது இழப்பு இருந்திருக்குமா இருக்குன்னு. இதுவும் நெருக்கமான நண்பரோட இல்லாமல் இருக்கமே, சந்திக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும் அவருக்குள்ளே இருந்தது. விஜயகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் இயல்பு வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, இது மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா? எப்படி மெயின்டைன் பண்ணார் அது? கண்டிப்பாக இல்லை. ஒரே விஜயகாந்த் தான், ஒரே மனசு தான், அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல்வாதினா ஒரு வேஷம் போடுவாங்க, பொது வழியில் ஒரு வேஷம் போடுவாங்க. நல்லவர்கள் மாதிரி நடிப்பதும் பின்னாடி வந்து வேறு மாதிரி பழிவாங்க உணர்ச்சி, வேறு மாதிரி கோபத்தை காட்டுறதும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நடிகர் வந்து அவரும் அரசியல் இருந்திருக்காரு. அவர் வந்து எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்னா, பெரிய மனிதாபிமான ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியில் ஃபோக்கஸ் ஆகும். ஆனால் அவர் வந்து பிடிக்கல, அவர் ஒரு மாதிரி அவரை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா, எழுதிட்டாங்கன்னா கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணுவார். அதுக்கப்புறம் திரும்ப அந்த செயல் நடக்குதுன்னா கூட்டிகிட்டு போய் அடிப்பார். அந்த மாதிரி குணம் இல்லை. ஆனால் விஜயகாந்தை பற்றி இது நேரடி தான். உங்கள்கிட்ட நீங்கள் அவரை பற்றி ஏற்று கேள்வி கேட்குறீங்களா, டேரிங்காக அடிப்பார். அரசியலாக டேரிங்காக பேசுவார். பொது மேடையா மைக்கா எதுவுமே பார்க்க மாட்டார். நம்மளை சுற்றி இத்தனை கேமரா இருக்க நடிக்க மாட்டார். என்ன அப்படின்னு நாக்க திருத்தி கேட்கறலாம், தூக்கி அடிச்சிடும் கேட்கறலாம் நடிப்பு கிடையாது, இயல்பு அதுதான். அதை தான் நீ அரசியலில் ஒரே மாதிரி தான், நிஜத்தில் எப்படியோ அதுதான் அரசியல் சினிமா எல்லாத்துலேயும் வந்து இது பண்ணாது. அவர் வந்து வேடதாரி இல்லை, வெள்ளேந்தி. விஜயகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் மற்றும் இவருக்கும் உள்ள நட்பு எந்த அளவுக்கு இருந்தது சார்? இல்லை, அது என்னன்னா, அவர் விஜயகாந்த் வந்து பெருசாக படிக்காதவர். அவர் கடைசி வரையும் ஆங்கிலம் தெரியாது, ஆங்கில அறிவு ஆங்கில புலமையில அது அவர் விரும்பவும் இல்லை. இப்போ இங்கே வெளிநாடு போகிறோம், பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுனாக்கா கூட அவர் ஒரு பிஆர்ஓ அழைச்சிட்டு போவார். கொஞ்ச நாள் டைமண்ட் பாபுங்கிற ஒரு பிஆர்ஓ கூட இருந்தார். அவர்கிட்ட தான் டிரான்ஸ்லேட் இதெல்லாம் கேட்டு இது பண்ணிக்குவார். ஆனால் சீக்கிரமாக அதை கிரகிக்கிற புத்தி இருக்குது அவர்கிட்ட, ஷார்ப்னஸ் இருக்கும். பட் அவர் பெருசாக விரும்பலை. நம்ம தமிழன் என்று சொல்லலடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு பேசுகிறோம்ல, உண்மையிலே ஒரு தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருந்தார். இயக்குநர்களை பொறுத்தவரையும் இயக்குநர்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் கேட்பார். நம்ம பெரிய ஸ்டாரு, பெரிய அவரும் இப்போ சொல்கிறாங்க வசூல் சக்கரத்துலாம், அது அப்பயே பார்த்தவர் விஜயகாந்த். அப்படிங்கிற இருக்கப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு இயக்குனர் சொன்னார்,
கருப்பழனி இப்போ தான் சொன்னார் சமீபத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு படப்பிடிப்பு, என்ன யாரோ இயக்குனர் சொல்லி சொன்னார். அந்த படத்தில் வந்து அவர் வந்து வேஷ்டி வந்து ஒரு கலர்ஃபுல்லான வேஷ்டி காஸ்டியூம் கொடுத்து விட்றாங்க. கொடுத்து விட்டோன்னே இன்னொருத்தர் கேமராமேனை யாரை கேட்டுருக்காங்க, என்ன கலர் இது, என்ன வேஷ்டி இது அப்படின்னு. உடனே அது விஜயகாந்த் வாங்கி டைரக்டர் கொடுத்தாரா? ஆமாம். இதை தான் கட்ட சொன்னாரா? ஆமாம். அப்போ கட்டிக்கிறேன் அப்படின்னு உடனே வந்து கட்டி. ஏன் எதுக்கு என்ற கேள்வி இல்லை, டைரக்டர் டிசைட் பண்ணுறாரு. அவர் எதோ யோசிச்சிருக்காரு இது சரியாக வரும்னு, அதனால கொடுக்குறாரு. நான் கட்டினேன். டைரக்டர் சொல் பேச்சு கேட்குறவா இருந்திருக்காரு. இவர் தான் டிசைட் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தால் கூட டைரக்டர் என்ன சொல்கிறார் செய்வார். இந்த நேரத்தில் ஒரு உதவி இயக்குனர் ஒரு 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 அனுபவம் என்கிட்ட சொன்னார், அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். மரியாதைன்னு ஒரு படம், விக்ரமன் டைரக்ஷனில் மரியாதைன்னு ஒரு படம். இந்த ஷூட்டிங்கில் வந்து அவர் நண்பர் கௌதம்ட்டு ஒருத்தர், அவர் வந்து உதவி இயக்குனராக வேலை செய்கிறாரு. அப்போ வந்து அவுட்டோரில் ஷூட்டிங் நடக்குது. விஜயகாந்தை பார்க்கறதுக்காக படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் வாழ்க, கேப்டன் விஜயகாந்த் வாழ்கன்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கட்டத்தில் ஒரு அன்பின் மிகுதியாக அவங்க பண்ணுறாங்களா கூட, ஷூட்டிங்க்கு இடையூறாக இருக்கக்கூடாதுல்ல, இங்கே வந்து இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு அசிஸ்டண்ட், அந்த நான் சொன்ன அசிஸ்டண்ட் உதவி இயக்குனர், அவர் வந்து பேடு வச்சுருக்கார், அந்த ஸ்கிரிப்டு பேடு. அது கேட்குறாரு. அதை கேட்டோன்னா அவர் ஏதோ தயங்குறாரு. குடுற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணிட்டு லேசாக ஒரு கோவத்தில் தட்டிட்டார் பேடில். தட்டிட்டு போயிட்டாராம். போனோன்னே இவருக்கு ரொம்ப ஊண்டாயிடுச்சு. இவர் என்ன, ஏன் புரட்சிக்கலைஞர் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டார், ஏன் இது மாதிரி கோவப்பட்டார் அப்படின்னு ஒரு ஒரு நெருடலாகவே இருந்திருக்கு இவருக்கு. மதியம் லஞ்ச் டைம் பிரேக்கில் வந்து கேரவேனில் வந்து அவரை கூப்பிட்ருக்காரு. இவர் வந்து இயக்குனர் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. ஒரு பயப்படுறாராம். கூப்பிட்டு வரணும் போயிருக்காரு கேரவனுக்குள்ள. பொண்ணு இல்லைப்பா இந்த மாதிரி சாரி, நான் இந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார், சாரி. என்னன்னாக்கா மக்கள் இந்த ஷூட்டிங்க்கு இடையே வந்து இருந்தாங்க, அவங்க அன்பால் தான் நம்ம இது பண்ணுறாங்க, இருந்தாலும் இன்னொருத்தவங்க காசு போட்டு படம் பண்ணுறாங்க, அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் ஸ்கிரிப்ட் வாங்கி அது டயலாக் பார்க்குற மாதிரி நான் ஒரு நடிக்கிறக்காண்டி இது பண்ணி நீ அது கொடுக்கறதுக்கு தயங்கணுன்னு லேசாக இது பண்ணிட்டேன், உட்கார் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சுருக்காரு. அவருக்கு என்ன வேணும் அதை உட்காந்து கேரவனில் சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வச்சு அழகு பார்த்து. ஏன்னா ஒரு உதவி இயக்குனர் பெரிய ஹீரோக்கூட உட்காந்து உட்காந்து சாப்பிட்றவங்களாம் நடக்காத காரியம். அப்படி அவர் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்ட்டு அவர்கிட்ட ரொம்ப இதாக இருந்திருக்காரு. அப்படி எதுக்கு சொல்லணும்னா, இயக்குனர்கள் என்ன டிசைட் பண்ணாங்க, இயக்குனர்கள் அப்படி மதிக்கக்கூடிய ஆள். அதனால தான் அவர் வளர்ந்தார். ஒரு கிரியேட்டரை அவர் மதித்தார். அந்த மாதிரி ஆள். இன்றைக்கி ஹீரோக்கள் வேறு மாதிரி தலையீடு வேறு மாதிரி இருக்கும், சீனை மாற்றுங்கன்னு இருக்கும். ஆனால் படைப்பாளிக்கு முழு சுதந்திரம் கொடுத்தனால தான் விஜயகாந்தோடைய பல படங்கள் பெரிய வெற்றியை பெற்றது. அதனால் படைப்பாளிகளை வந்து வாழ வைப்பார். படைப்பாளி ரொம்ப பிடிக்கும் கிரியேட்டர். அதனால தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்லாம் வந்தாங்க, வளர்ந்தாங்க. அது ஒரு ட்ரெண்டாகவே மாறுனுச்சு. அந்த இணைந்த கைகள் இந்த டைம்லாம் வந்தப்போ ஒரு ட்ரெண்டாகவே மாறுனுச்சு. சினிமா துறை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரிகள் இருந்தாங்கன்னா சரி இவருக்கு? இல்லை, எதிரிகள்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. எதிரிகளும் போட்டிகள் இருக்குங்க, ஒவ்வொருத்துக்குள்ளே போட்டி இருக்கும் யாருக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு எதிரிகள், ஏன்னா இவர் வந்து அடுத்தவனை எதிரியாக நினச்சா தானே எதிரி உருவாகும். நம்ம என்ன ஆயுதம் எடுக்கிறோமோ அதை தான் எதிரி எடுக்கிறான். அன்பென்னும் ஆயுதத்தை விஜயகாந்த் எடுத்தார், அதனால் அன்பென்னும் ஆயுதத்தை மற்ற சினிமாக்காரங்களும் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச எதிரிகள் அன்பு சூழ்ந்த சினிமாக்காரங்க, அன்பு சூழ்ந்த மக்கள், அன்பு சூழ்ந்த ரசிகர்கள் தான் இருக்காங்க. உண்மையிலேயே எனக்கே ரொம்ப தாங்க முடியாத ஒரு சோகமாக இருக்குது. ஏன்னா அவரோட பழகிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், நடிகை சங்கத்தில் நிறைய பேட்டிகள் எடுத்திருக்கோம், இது பண்ணியிருக்கோம். எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியும். ஏன்னா நான் பேசுகிறது அத்தனை சத்தியம். சும்மா ஒரு நல்லவருங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க, செத்து போன பிறகு உயிரோடு இருக்கவரையும் ஒரு பேரும் பாராட்ட மாட்டான், ஒரு பேரும் ஒன்றும் சொல்ல மாட்டான், குறை சொல்லிட்டு இருப்பான், அவனை எப்படா போட்டு தரலான்னு நினச்சிட்டு இருப்பான், கட்ட பார்ப்பான். ஆனால் விஜயகாந்த் அந்த மாதிரி இல்லை. உண்மையிலே ஒரு அப்பழுக்கட்ட நல்ல மனிதன். உண்மையிலேயே ஒரு முதல்வர் நாற்காலியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்திருந்தா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நல்லாட்சி வந்திருக்கும், தமிழக மக்களுக்கு ஒரு சுபிட்சம் வந்திருக்கும். அந்த மாதிரி, ஏன்னா நேர்மையான ஆள் தான். இடையில் இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் இடையில் ஒரு கூட இருந்த யாருன்னு சொல்ல விரும்பல, அவங்க வந்து சில ஆசைகள் பட்டிருக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆனால் விஜயகாந்த் உடம்பு நல்லா இருந்து, உடம்பு தெம்பாக இருந்தால் அதுக்கெல்லாம் உண்மையிலே கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார். அது மிஸ் ஆயிடுச்சு, அது எங்கேயும் நழுவி போயிடுச்சு. காலம் வந்து அப்படி ஒரு கட்டத்தை வச்சிருக்கு விஜயகாந்துக்கு. அவருடைய ஆத்மா கண்டிப்பாக நல்ல சாந்தி அடையணும்.
இறுதியா ஒரு கேள்வி. இந்த டிசம்பர் மாதம் நிறைய தலைவர்கள் நம்ம இழந்திருக்கோம். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இப்போ விஜயகாந்த் அவர்கள். இந்த டிசம்பர் மாதத்துக்கும் சென்னை மக்களுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தமாவே இருக்கு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, சென்னை மக்களுக்கு வந்து இப்படி இப்போ நீங்கள் சுனாமி இதெல்லாம் சொல்கிறீங்க போல், சுனாமியில் ஃபுல்லாக எல்லாம் இதானுச்சு. நம்ம அப்படியே இது சென்டிமெண்ட்டாக அது பார்க்குறதில்ல. ஆனால் ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி அப்படி நடந்திருக்குது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் அப்படின்னு எல்லாமே புரட்சியாக வருது. அது ஒரு கோஇன்சிடென்ட் நடந்திருக்குது. பட் ஒரு பெரிய ஆளுமைகளுடைய இழப்புகள், அது மூன்றாவது ஆளாக இவரும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது. ஓகே சார், நிறைய தகவல் கொடுத்தீங்க. ஒரே நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.